ஹாய் மக்களே, மலேசியால இருந்து நான் உங்கள் ஜமீல். இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னா, தலைநகரில் இருக்கிற மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசலுக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து நோன்பு கட்சி காத்துறாங்க. 28 வருஷமா நம்ம பாய் வந்து நோன்பு கட்சி காத்துறாங்க. நம்ம பாய்கிட்ட போய் கேட்போம், எப்படி காத்துறாங்கன்னு போய் பார்ப்போம். அஞ்சு காய்ச்சறதுக்கு கேரட்டு, மிளகா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. ஏற்கனவே இங்கே வந்து 4 சட்டி காய்ச்சி வச்சுட்டாங்க. அடுத்து 4 சட்டி பாய் காய்ச்சிட்டு இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? எங்க சொந்த ஊர் வந்து திண்டுக்கல் பக்கத்தில் நத்தம் பூசுக்குறிச்சி ஊரு. நம்ம வந்து 1998 காய்ச்சிரோம். தெருல இருந்து 28 வருஷம் கஞ்சி காய்ச்சிரோம். ஆமா, 13 அண்டா. 13 அண்டா. எல்லாரும் ஒரு 3500 பேர் சாப்பிடலாம். ஏன்னா வெளியவே வந்து நாங்கள் வந்து ஒரு 3000 2800 கொடுத்துருவோம். உள்ள வந்து ஒரு 800-900 பேர் சாப்பிடலாம். இஃப்தார் விருந்து வைக்கிறோம்ல, 6 மணிக்கு வரை சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஜாமான் பூரா கழுவுனேன், சைவ ஐட்டம்லாம் கழுவுனேன், எல்லாமே முறையாக செய்வோம். ஏன்னா பள்ளிவாசல் கமிட்டி வந்து அவங்க விரும்புகிறாங்க, சுத்தமாக பொருள் எல்லாத்தையும் வாங்கி எல்லாம் கல்வி ஈட செய்யுங்க சொல்லி கமிட்டி நல்லா சாப்பிடுவாங்க. 13 சட்டி. ஏன் தேங்காய் முன்னாடி சாயங்காலம் 4 மணிக்கு இங்கே பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவான். 2:30 மணிக்கு கஞ்சி காய்ச்சி முடிச்சிருவான். அதுலேருந்து பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சு 4 மணிக்கு கஞ்சி கொடுக்க ஆரம்பிச்சிருவான். எல்லா சமுதாய மக்களும் வராங்க. இங்கே உள்ள மலாயக்காரவங்க, நம்ம இந்திய முஸ்லீமு, இங்கே ஒரு இந்தியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் வருவாங்க. அதுக்குனாலே நம்ம கோழி போடுறோம் பள்ளிவாசல். கோழி போட்டு ஏன்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாம், இறைச்சி போதில்லை. ஆமாம், இங்கே எல்லா சமுதாய மக்களும் இங்கே வருவாங்க. எல்லா நாடுகளும் இங்கே தொழுகிறாங்க. மதீனால என்ன பெரிய சிறப்புன்னா, எல்லா நாட்டுக்காரங்களும் இங்கே தொழுவாங்க. இந்தியாக்காரவங்க, மலேசியா, சிங்கப்பூர், எல்லா நாடு பார்த்தீங்களா, மெயின் சிட்டியில் இருக்கிறாங்க, எல்லாரும் தொழுவாங்க. இல்லை அதில் 2 ஊற்றி விட்டு என்னது? கோழி மசாலா, கோழி கறி மசாலா,